ஒரு சஹாபி இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். தஹஜ்ஜுடைய நேரம், ஃபர்லான நேரங்கள் எப்பொழுதும் கூடயே இருப்பார்கள். அந்த சஹாபி உது செய்யும் பொழுதெல்லாம் தண்ணீரை எடுத்து கொடுக்கும் பொழுது, ஹிதுமத்து செய்யும் பொழுது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழரே என்ன வேண்டும் இதற்கு பகரமாக? எனக்கு எப்பொழுதும் ஹிதுமத்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள், பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதாக அந்த தோழரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, இது போன்ற ஒரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்திலே கேட்டால் என்ன கேட்போம்? யோசித்து பாருங்கள். யார் யாருடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கேட்போம். நம்மில் உலக சிந்தனை இருந்தால் உலகம் சார்ந்த விஷயத்தை கேட்டிருப்போம். அந்த சஹாபி சொன்னார்கள், நன்கு யோசியுங்கள், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும். சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன? எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். ஒரு கடைநிலை முஃமினுடைய அந்தஸ்து கீழானதாக, கடைசியானதாக இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் இது நடக்குமா நடக்காதா என்பதாக யோசிக்கவில்லை, உயர்ந்த விஷயத்தை கேட்கிறார்கள். அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும். இருக்க முடியுமா? நிச்சயமாக கேட்டால் இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் நிச்சயமாக இருக்க முடியும். நபி போய்விட்டார்கள், நபிக்கு பின்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கேளுங்கள், சுன்னத்தை பின்பற்றியவர்களாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கொடுப்பானா என்பதாக சந்தேகிக்க கூடாது. நம்முடைய ஆசை பெரியதாக இருக்க வேண்டும், அழியாததாக இருக்க வேண்டும், ஏக்கத்தோடு கேட்க வேண்டும், நிச்சயம் நடக்கும். அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்காக வேண்டி கேளுங்கள் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நிச்சயம் அந்த சஹாபி நபியோடு அந்த சொர்க்கத்திலே நிச்சயமாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த உலக